ஆஸ்கர் வைல்ட் அவர்களின் அர்ப்பணிப்புள்ள நண்பர். ஒரு காலை பொழுதில் வயதான நீர்எலி ஒன்று தன் துளைக்கு வெளியே தலையை நீட்டியது. மணி போன்ற ஒளிமிகுந்த கண்கள், கடினமான சாம்பல் நிற மீசைகள், நீண்ட ரப்பர் துண்டு போன்ற கரிய வால். குளத்தில் வாத்து குஞ்சுகள் பல நீந்திக் கொண்டிருந்தன. பார்ப்பதற்கு மஞ்சள் கெனாரிகளைப் போலவே இருந்தது. செக்கச்செவேல் கால்களுடன் தூய வெண்ணிறத்தில் இருந்த தாய்வாத்து தண்ணீரில் தலையால் நிற்பது எப்படியென்று அவைகளுக்கு கற்பிக்க முயன்று கொண்டிருந்தது. தலையால் நிற்கத் தெரியாவிட்டால் நீங்கள் ஒருபோதும் சிறந்த கூட்டத்தில் சேர முடியாது என்று அது கூறிக்கொண்டே இருந்தது. எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்பொழுது செய்தும் காட்டியது. ஆனால் குஞ்சுகள் அதில் கவனம் செலுத்தவில்லை. கூட்டமாக இருப்பதின் நன்மையை தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவை இளம் குஞ்சுகள். என்ன ஒரு கீழ்ப்படியாத குழந்தைகள்! வயதான நீர் எலி கூவியது. உண்மையில் நீரில் மூழ்கப்படுவதற்கு தகுதியானவை இவை. அவை அப்படிப்பட்டவை அல்ல என்றது தாய்வாத்து. ஒவ்வொன்றும் எப்படியாவது கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கத்தான் வேண்டும். ஆனால் பெற்றோர்கள் மிகவும் பொறுமையாக இருந்துவிட முடியாது. ஆமாம், பெற்றோரின் உணர்வுகளை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று நீர்எலி கூறியது. எனக்கும் குடும்பம் கிடையாது. உண்மையில் நான் திருமணமே செய்து கொள்ளவில்லை, செய்து கொள்ள விரும்பவும் இல்லை. காதல் என்பதும் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் நட்பு அதைவிட சிறந்தது. உண்மையில் அர்ப்பணிப்புள்ள நட்பை விட உன்னதமானதும் அபூர்வமானதும் ஆன ஒன்று உலகில் இருப்பதாக எனக்கு தெரியாது. பெரியவரே, அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள நண்பரின் கடமைகளை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? வில்லோ மரத்தில் கம்பீரமாக உட்கார்ந்தபடி இவர்களின் உரையாடலை ஒட்டு கேட்ட ஒரு பச்சை லினெட் பறவை கேட்டது. ஆமாம், நானும் அதைத்தான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று வாத்து கூறியது. நீந்தி போய் குளத்தின் ஓரத்தில் தன் தலையால் நின்று காட்டியது குஞ்சுகளுக்கு உதாரணமாக. என்ன முட்டாள்தனமான கேள்வி! நீர்எலி கத்தியது. என் அர்ப்பணிப்புள்ள நண்பர் என்னிடம் நிச்சயமாக அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும் என்பதே என் எதிர்பார்ப்பு. பதிலாக அவருக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? வெள்ளி போல் தெளிந்த நீரில் சிறகுகளை விரித்தபடி சாய்ந்தாடிய அந்த சிறு பறவை கேட்டது. நீ கேட்பது புரியவில்லை என்றது நீர்எலி. அதற்காக ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் என்றது பறவை. என்னை பற்றிய கதையா? நீர்எலி கேட்டது. அப்படியானால் அதை நான் கேட்பேன். புனைக்கதைகளை நான் மிகவும் விரும்புகிறேன். இது உங்களுக்கும் பொருந்தும் என்று பறவை பதிலளித்தது. கீழே பறந்து வந்து கரையில் இறங்கி அர்ப்பணிப்புள்ள நண்பரின் கதையை சொன்னது. ஒரு காலத்தில் ஹான்ஸ் என்ற நேர்மையான சிறிய மனிதர் இருந்தார் என்று பறவை கூறியது. அவர் மிகவும் மாறுபட்ட மனிதரா? நீர்எலி கேட்டது. இல்லை என்றது லினெட். கனிவான இதயமும் நகைச்சுவையான வட்ட முகமும் அவருக்கு இருந்ததை தவிர அவர் வேறுபட்டவர் என்று நான் நினைக்கவில்லை. அவர் ஒரு சிறிய குடிசையில் தனியாக வசித்து வந்தார். தினமும் தோட்ட வேலையை செய்தார். அந்த கிராமப்புறத்தில் அவருடையது போன்ற அழகான தோட்டம் ஏறெதுவும் இல்லை. பலவிதமான பூக்கள் வளர்ந்து வந்தன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வண்ணம். பார்ப்பதற்கே மிக அழகான தோட்டம் அது. ஒரு பூவின் காலம் முடிந்ததும் மற்றொரு பூ அதன் இடத்தை பிடித்தது. அதனால் எப்பொழுதும் பார்க்க அழகான பூக்களும் நுகர்வதற்கு இனிய வாசனைகளும் அங்கே இருந்தன. லிட்டில் ஹான்ஸிற்கு ஏராளமான நண்பர்கள் இருந்தனர். ஆனால் அனைவரிலும் மிகவும் அர்ப்பணிப்புள்ள நண்பர் தி மில்லர். உண்மையில் அந்த பணக்கார மில்லர் சிறிய ஹான்ஸிற்கு மிகவும் அர்ப்பணிப்புடன் இருந்தார். எந்த அளவிற்கு என்றால், மில்லருடைய தோட்டத்தின் சுவர் மீது சாய்ந்து ஒரு பெரிய மூக்குத்தி பூவையோ அல்லது சில இனிப்பு மூலிகைகளையோ பறிக்காமலும், அல்லது பழம் விளையும் காலமென்றால் தனது பைகளை பிளம்ஸ் மற்றும் செரிகளால் நிரப்பாமலும் அவர் தனது தோட்டத்திற்கு செல்ல மாட்டார்.
உண்மையான நண்பர்கள் என்றால் எல்லாவற்றையும் பொதுவானதாக வைத்திருக்க வேண்டும் என்று மில்லர் சொல்லுவார். அதை கேட்டு லிட்டில் ஹான்ஸ் தலையசைத்து சிரிப்பார். மேலும் இது போன்ற உயர்ந்த கொள்கை உடைய ஒரு நண்பரை பெற்றதில் பெருமிதம் அடைந்தார். பணக்கார மில்லர் ஒருபோதும் லிட்டில் ஹான்ஸிற்கு எதையும் கொடுத்ததில்லை என்பதை அக்கம் பக்கத்தினர் விசித்திரம் என்றே உண்மையில் நினைத்தார்கள். ஏனெனில் மில்லரின் ஆலையில் 100 மூட்டைகள் மாவு, 6 கறவை ஆடுகள் மற்றும் கம்பளி ஆடுகளின் பெரிய மந்தை முதலியன இருந்தன. ஆனால் ஹான்ஸ் இந்த விஷயங்களை பற்றி ஒருபோதும் நினைத்ததே இல்லை. உண்மையான நட்பின் தன்னலமற்ற நன்மையை பற்றி மில்லர் கூறிய எல்லா அற்புதமான விஷயங்களையும் கேட்பதை விட வேறெதுவும் அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை. எனவே லிட்டில் ஹான்ஸ் தனது தோட்டத்தில் வேலை செய்தார். வசந்த காலத்திலும் கோடை காலத்திலும் இலையுதிர் காலத்திலும் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் குளிர்காலம் வந்ததும் சந்தைக்கு கொண்டு செல்ல அவருக்கு பழமோ பூக்களோ இல்லாத போது குளிராலும் பசியாலும் அவதிப்பட்டார். பல இரவுகளில் சில உலர்ந்த பியார்கள் அல்லது கடினமான கொட்டைகளை தவிர வேறு உணவில்லாமல் படுக்க வேண்டியிருந்தது. குளிர்காலத்திலும் அவர் மிகவும் தனிமையாகவே இருந்தார். ஏனெனில் மில்லர் அவரை பார்க்க வரவில்லை. பனி நீடிக்கும் வரை நான் லிட்டில் ஹான்ஸை போய் பார்ப்பதில்லை, எந்த நன்மையும் இல்லை என்று மில்லர் தன் மனைவியிடம் கூறினார். மக்கள் துன்பத்தில் இருக்கும்போது அவர்களை தனியாக விட்டுவிட வேண்டும். பார்வையாளர்களால் தொந்தரவு அடையக்கூடாது. அதுதான் நட்பை பற்றி எனது குறைந்தபட்ச கருத்து. அது சரிதான் என்று நம்புகிறேன். ஆகவே வசந்த காலம் வரும் வரை காத்திருந்து அதன் பின்னர் அவரை போய் பார்த்து வருவேன். மேலும் அப்போதுதான் அவர் எனக்கு பெரிய கூடை நிறையா பூக்களையும் பழங்களையும் கொடுக்க முடியும். அது அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி தரும். நீங்கள் நிச்சயமாக மற்றவர்களை பற்றி மிகவும் சிந்திக்கிறீர்கள் என்று பதிலளித்தார் மில்லரின் மனைவி. பெரிய பைன்ஹுட் கணப்பின் அருகில் வசதியான கை வைத்து நாற்காலியில் அமர்ந்தாள். உண்மையில் மிகவும் சிந்திக்கிறீர்கள். நீங்கள் நட்பை பற்றி பேசுவதை கேட்பது மிகவும் சுவையானது. 3 மாடியுள்ள வீட்டில் வசித்தாலும் சுண்டு விரலில் தங்க மோதிரம் போட்டிருந்தாலும் அந்த மதகுருவால் கூட உங்களைப் போல் அழகான விஷயங்களை சொல்ல முடியாது என்று நம்புகிறேன். ஆனால் லிட்டில் ஹான்ஸை இங்கு வருவாரா என்று கேட்க முடியவில்லை என்றார் மில்லரின் இளைய மகன். ஏழை ஹான்ஸ் சிரமத்தில் இருந்தால் என் கஞ்சியில் பாதியை அவருக்கு கொடுத்து என் வெள்ளை முயலையும் காண்பிப்பேன். என்ன ஒரு வேடிக்கையான பையன் நீ! மில்லர் கத்தினார். உன்னை பள்ளிக்கு அனுப்புவதன் பயன் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. நீ எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிகிறது. ஏன் லிட்டில் ஹான்ஸ் இங்கு வந்து நமது வெதுவெதுப்பான கணப்பையும் நமது நல்ல இரவு உணவையும் பெரிய பெட்டியில் நமது சிவப்பு ஒயனையும் பார்த்தால் அவர் பொறாமைப்படக்கூடும். பொறாமை மிகவும் பயங்கரமான விஷயம். மேலும் யாருடைய இயல்பையும் கெடுத்துவிடும். ஹன்ஸின் இயல்பு கெட்டுப்போக நான் நிச்சயமாக அனுமதிக்க மாட்டேன். நான் அவருடைய சிறந்த நண்பன். எந்த சோதனையிலும் அவரை இழுக்கப்படாதபடி எப்பொழுதும் அவரை கவனித்துப்பேன். தவிர ஹன்ஸ் இங்கு வந்தால் அவர் என்னிடம் கொஞ்சம் மாவு கடன் கேட்கலாம். அது என்னால் முடியாது. மாவு ஒரு விஷயம், நட்பு மற்றொரு விஷயம். இரண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. அதனால்தான் அந்த 2 வார்த்தைகளுக்கும் வித்தியாசமாக உச்சரிக்கப்படுகின்றன. வெவ்வேறு விஷயங்களை குறிக்கின்றன. அது எல்லோருக்கும் தெரிந்ததுதானே. நீங்கள் எவ்வளவு நன்றாக பேசுகிறீர்கள் என்றாள் மில்லரின் மனைவி. ஒரு பெரிய கண்ணாடி குடுவியில் தனக்கு வெதுவெதுப்பான கல்லை ஊற்றிக்கொண்டே, உண்மையில் நான் மிகவும் மயக்கமாக உணர்கிறேன், சர்ச்சில் இருப்பதை போன்று. நிறைய பேர் நன்றாக செயல்படுகிறார்கள் என்று மில்லர் பதிலளித்தார். ஆனால் மிக சிலரே நன்றாக பேசுகிறார்கள். அதனால் இவ்விரண்டில் பேசுவதுதான் கடினமான விஷயம் என்றும் நுட்பமான விஷயம் என்றும் தெரிகிறது. அவர் மேசையின் எதிர்ப்புறம் இருந்த தன் சிறிய மகனை கடுமையாக பார்த்தார். அவன் தன்னை பற்றி வெட்கப்பட்டு தலையை கீழே தொங்கவிட்டு கொண்டான். முகம் வெளிறியது. அழுதபடியே தேநீரை அருந்தத் தொடங்கினான். இருப்பினும் அவன் மிகவும் சிறுவன் என்பதால் நீங்கள் அவனை மன்னித்து விட வேண்டும். அதுதான் கதையின் முடிவா என்றது நீரெலி. நிச்சயமாக இல்லை, இதுதான் ஆரம்பம் என்று பறவை பதிலளித்தது.
நீங்கள் தற்காலத்திற்கு மிகவும் பின்தங்கி இருக்கிறீர்கள் என்று நீரெலி கூறியது. இப்போதெல்லாம் நன்றாக கதை சொல்லும் ஒவ்வொருவரும் முடிவில் இருந்து தொடங்கி பின்னர் தொடக்கத்திற்கு சென்று கடைசியில் நடுப்பகுதிக்கு வருகிறார்கள். அதுதான் இன்றைய புதிய பாணி. அன்றொரு நாள் ஒரு இளைஞனுடன் குளத்தை சுற்றி நடந்து கொண்டிருந்த ஒரு விமர்சகரிடமிருந்து நான் அதை பற்றி எல்லாவற்றையும் கேள்விப்பட்டேன். அவர் இந்த விஷயத்தை பற்றி மிக நீளமாக பேசினார். அவர் சொன்னது சரியாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் அவர் நீல நிற மூக்கு கண்ணாடியும் வழுக்கை தலையும் கொண்டிருந்தார் மற்றும் அந்த இளைஞன் கூறும் எந்த கருத்தையும் ஃபு என்று நிராகரித்தார். அது இருக்கட்டும், உன்னுடைய கதையை தொடர்ந்து சொல். நான் அந்த மில்லரை மிகவும் விரும்புகிறேன். என்னிடம் எல்லா வகையான அழகியல் உணர்வுகளும் உள்ளன. எனவே எங்களுக்கிடையே ஒரு பெரிய அனுதாபம் இருக்கிறது. சரி என்று பறவை தன் 2 கால்களையும் மாற்றி மாற்றி தாவியபடியே சொல்லத் தொடங்கியது. குளிர்காலம் முடிந்தவுடன் பிரிம்ரோஸ்கள் தம் வெளிர் மஞ்சள் இதழ்களை நட்சத்திரம் போல் திறக்கத் தொடங்கியது. மில்லர் தனது மனைவியிடம் தான் கீழிறங்கி லிட்டில் ஹான்ஸை பார்க்க போவதாக கூறினார். அட, எவ்வளவு நல்ல இதயம் உங்களுக்கு இருக்கிறது என்று அவரது மனைவி கூறினாள். நீங்கள் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி சிந்திக்கிறீர்கள். மறக்காமல் மலர்களுக்காக ஒரு பெரிய கூடையை எடுத்துச் செல்லுங்கள். எனவே மில்லர் காற்றாலையின் இறகுகளை ஒரு வலுவான இரும்பு சங்கிலியால் கட்டிவிட்டு கையில் கூடையுடன் மலையிலிருந்து இறங்கினார். குட் மார்னிங் லிட்டில் ஹான்ஸ் என்றார் மில்லர். குட் மார்னிங் என்று ஹான்ஸ் தனது மண்வெட்டியில் சாய்ந்தபடி மகிழ்ச்சியாக சிரித்தார். நீங்கள் குளிர்காலத்தில் எப்படி இருந்தீர்கள் என்று மில்லர் கேட்டார். நல்லது, உண்மையிலேயே என்று ஹான்ஸ் கதறினார். நீங்கள் கேட்டது மிகவும் நல்லது, உண்மையில் மிகவும் நல்லது. ஒரு கடினமான காலகட்டத்தில் நான் இருந்ததாகவே கருதுகிறேன். ஆனால் இப்பொழுது வசந்த காலம் வந்துவிட்டது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் பூச்செடிகள் எல்லாம் நன்றாகவே பூக்கின்றன. குளிர்காலத்தில் உங்களை பற்றி நாங்கள் அடிக்கடி பேசிக்கொண்டிருந்தோம் ஹான்ஸ் என்று மில்லர் கூறினார். நீங்கள் எப்படி சமாளிக்கிறீர்களோ என்று கவலை போட்டோம். அது உங்களின் கருணையை காட்டுகிறது என்றார் ஹான்ஸ். நீங்கள் என்னை மறந்து விட்டீர்களோ என்று பாதி பயந்தேன். ஹான்ஸ், நீங்கள் சொல்வதை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் என்றார் மில்லர். நட்பு ஒருபோதும் மறக்காது. நட்பின் அற்புதமான குணம் அதுவே. ஆனால் நீங்கள் வாழ்க்கை என்னும் கவிதையை புரிந்து கொள்ளவே இல்லையோ என்று கருதுகிறேன். உங்கள் பிரிம்ரோஸ்கள் கண்ணுக்கும் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. அவை நிச்சயமாக மிகவும் அழகானவை என்றார் ஹான்ஸ். மேலும் இவ்வளவு பூத்திருப்பது என்னுடைய அதிர்ஷ்டமே. நான் அவற்றை சந்தைக்கு கொண்டு போய் இக்ரோமாஸ்டரின் மகளுக்கு விற்க போகிறேன். அந்த பணத்தை கொண்டு என் சக்கர வண்டியை திரும்ப வாங்குவேன். உங்கள் சக்கர வண்டியை திரும்ப வாங்குவதா? நீங்கள் அதை விற்றுவிட்டதாக சொல்கிறீர்களா? எவ்வளவு முட்டாள்தனமான காரியம் செய்தீர்கள். ஆமாம், உண்மை என்னவென்றால் எனக்கு வேறு வழி இருக்கவில்லை. குளிர்காலம் எனக்கு மிகவும் மோசமான நேரம் என்று உங்களுக்கு தெரியும். ரொட்டி வாங்க பணம் இல்லவே இல்லை. எனவே முதலில் எனது சர்ச்சுக்கு அணியும் ஞாயிற்றுக்கிழமை கோட்டிலிருந்து வெள்ளி பொத்தான்களை விற்றேன். பின்னர் எனது வெள்ளி சங்கிலியை விற்றேன். பின்னர் எனது பெரிய குழாயை விற்றேன். கடைசியில் எனது சக்கர வண்டியையும் விற்றேன். ஆனால் அவை அனைத்தும் இப்பொழுது மீண்டும் வாங்கப் போகிறேன். ஹன்ஸ் என்றார் மில்லர், நான் உங்களுக்கு என் சக்கர வண்டியை கொடுப்பேன். இது நன்றாக பழுது பார்க்கப்படவில்லை. உண்மையில் ஒரு பக்கம் போய்விட்டது. குறுக்கு கம்பிகளில் ஏதோ தவறு இருக்கிறது. ஆனால் நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன். இது மிகவும் தாராளமான செயல் என்று எனக்கு தெரியும். அதை கொடுப்பதற்காக என்னை பலரும் மிகவும் முட்டாள்தனமாக நினைப்பார்கள். ஆனால் நான் உலகில் உள்ள மற்றவர்களைப் போல் இல்லை. தாராள மனப்பான்மையே நட்பின் சாராம்சம் என்று நான் நினைக்கிறேன். தவிர எனக்காக ஒரு புதிய சக்கர வண்டியை வாங்கிவிட்டேன். ஆகவே உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள். எனது சக்கர வண்டியை உங்களுக்கு தருவேன். ஆம், உண்மையில் இது உங்களின் தாராளத்தையே காட்டுகிறது என்று லிட்டில் ஹான்ஸ் கூறினார். மேலும் அவரது வேடிக்கையான வட்ட முகமும் மகிழ்ச்சியுடன் பிரகாசித்தது. என்னிடம் மரப்பலகை இருப்பதால் நானே அதை எளிதாக பழுது பார்க்க முடியும். மரத்தாலான பலகையா என்றார் மில்லர்.
எனது களஞ்சியத்தின் கூரைக்கு தேவைப்படுகிறது. அதுவேதான். கூரையில் மிகப்பெரிய துளை உள்ளது. அதை சரி செய்துவிட்டால் சோளம் அனைத்தும் ஈரமாகிவிடும். நல்ல வேளை நீங்கள் அதை பற்றி குறிப்பிட்டீர்கள். ஒரு நல்ல செயல் எப்போதுமே இன்னொரு நல்ல செயலை உண்டாக்குகிறது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். நான் உங்களுக்கு என் சக்கர வண்டியை கொடுத்தேன். இப்பொழுது நீங்கள் உங்கள் மரப்பலகையை எனக்கு தரப்போகிறீர்கள். நிச்சயமாக பலகையை விட சக்கர வண்டி மிகவும் மதிப்பு வாய்ந்ததுதான். ஆனால் நட்பு அது போன்ற விஷயங்களை ஒருபோதும் கவனிக்காது என்பது உண்மை. தயவு செய்து உடனே அதை கொண்டு வாருங்கள். இன்றே எனது களஞ்சியத்தில் வேலையை ஆரம்பித்து விடுகிறேன். நிச்சயமாக நிச்சயமாக என்று லிட்டில் ஹான்ஸ் கொட்டகைக்குள் ஓடி மரப்பலகையை வெளியே இழுத்தார். இது மிகவும் பெரிய பலகை அல்ல என்றார் மில்லர் அதை பார்த்து. நான் எனது களஞ்சிய கூரையை சரி செய்த பிறகு சக்கர வண்டியை சரி செய்ய இப்பலகையில் உங்களுக்கு எஞ்சியிருக்காது என்று நான் பயப்படுகிறேன். ஆனால் அது என் தவறல்ல. சரி போகட்டும். நான் உங்களுக்கு என் சக்கர வண்டியை கொடுத்தது போல அதற்கு பதிலாக நீங்கள் எனக்கு சில பூக்களை கொடுக்க விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன். இதோ இருக்கும் கூடையில் முழுமையாக நிரப்புங்கள். முழுமையாகவா என்று வருத்தத்துடன் கேட்டார் லிட்டில் ஹான்ஸ். ஏனென்றால் அது உண்மையிலே மிகப்பெரிய கூடை. அதை முழுதும் நிரப்பினால் சந்தைக்கு கொண்டு போவதற்கு பூக்கள் எஞ்சிருக்காது என்பது அவருக்கு தெரியும். மேலும் அவர் தனது வெள்ளி பொத்தான்களை திரும்ப பெறுவதில் மிகுந்த ஆர்வமாய் இருந்தார். பாருங்கள் என்றார் மில்லர். நான் உங்களுக்கு எனது சக்கர வண்டியை கொடுத்தது போல உங்களிடம் சில பூக்களை கேட்பது அதிகம் என்று நான் நினைக்கவில்லை. அது தவறாக இருக்கலாம். ஆனால் நட்பு, உண்மையான நட்பு எந்த ஒரு சுயநலத்திலிருந்தும் முற்றிலும் விடுபட்டது என்று நான் நினைத்திருக்க வேண்டும். என் அன்பான நண்பரே, எனது சிறந்த நண்பரே, லிட்டில் ஹான்ஸ் கதறினார். என் தோட்டத்தில் உள்ள எல்லா பூக்களும் உங்களை வரவேற்கின்றன. எந்த நாளிலும் எனது வெள்ளி பொத்தான்களை விட உங்கள் நல் அபிப்பிராயத்தையே நான் மிகவும் விரும்புவேன். அவர் ஓடிச் சென்று தனது அழகான பூக்கள் அனைத்தையும் பறித்து மில்லரின் கூடையை நிரப்பினார். குட் பை லிட்டில் ஹான்ஸ். தோளில் பலகையும் கையில் பூக்கொடையும் கொண்டு மலையேறி சென்றபோது கூறினார் மில்லர். குட் பை சொன்ன லிட்டில் ஹான்ஸ் மிகவும் மகிழ்ச்சியுடன் தோண்டத் தொடங்கினார். சக்கர வண்டி கிடைத்ததை பற்றி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அடுத்த நாள் அவர் வீட்டின் முன்பகுதியில் சில ஹனிசக்கிள் கொடிகளை படரவிட்டு கொண்டிருந்தாள். சாலையில் இருந்து மில்லரின் குரல் கேட்டது. எனவே அவர் ஏணியிலிருந்து குதித்து கீழிருந்து தோட்டத்திற்கு ஓடி சுவரின் மேல் எட்டி பார்த்தார். மில்லரின் முதுகில் ஒரு பெரிய சோள மாவு மூட்டையுடன் நின்றிருந்தார். அன்புள்ள லிட்டில் ஹான்ஸ், இந்த மாவு மூட்டையை எனக்காக சந்தைக்கு எடுத்துக்கொண்டு வரக்கூடியுமா என்று கேட்டார். ஓ, மன்னிக்க வேண்டும் என்றார் ஹான்ஸ். இன்று எனக்கு வேலை மிகுதியாக உள்ளது. பூக்கொடிகள் அனைத்தையும் இழுத்து கட்டவும், பூச்செடிகள் அனைத்திற்கும் நீர் பாய்ச்சவும், புல்தரையை கொத்தவும் வேண்டியிருக்கிறது. சரி, அப்படியே இருக்கட்டும் என்றார் மில்லர். நான் உங்களுக்கு சக்கர வண்டியை கொடுக்க போகிறேன் என்னும்போது நான் கேட்பதை நீங்கள் மறுப்பாது நட்பற்ற செயல் என்று நினைக்கிறேன். ஓ, அப்படி சொல்லாதீர்கள், லிட்டில் ஹான்ஸ் வருத்தத்துடன் கூறினாள். உலகில் யாருக்குமே நான் நட்பற்றவனாக இருக்க மாட்டேன். பிறகு ஓடிப்போய் தொப்பியை எடுத்து அணிந்து கொண்டு தோள்களில் மில்லரின் பெரிய மாவு மூட்டையை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தார். அன்று மிகவும் வெப்பமான நாளாக இருந்தது. சாலை கரடுமுரடாக தூசி நிறைந்ததாக இருந்தது. ஹான்ஸ் 6வது மைல் கல்லை எட்டுவதற்கு முன்பே சோர்வடைந்து விட்டார். அவர் உட்கார்ந்து ஓய்வெடுக்க வேண்டியிருந்தது. இருப்பினும் விடாமல் அவர் தைரியமாக நடந்து சந்தையை அடைந்தார். அங்கு சிறிய நேரம் காத்திருப்பின் பின் மூட்டை மாவையும் நல்ல விலைக்கு விற்றார். பின்னர் அவர் உடனடியாக வீடு திரும்பினார். தாமதமானால் வழியில் யாராவது கொள்ளைக்காரர்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் பயந்தார். நிச்சயமாக இது ஒரு கடினமான நாள் என்று படுக்கைக்கு செல்லும்போது லிட்டில் ஹான்ஸ் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். ஆனால் நான் மில்லரின் வேண்டுகோளை மறுக்கவில்லை என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அவர் என் மிகச்சிறந்த நண்பர் என்பதுடன் தன்னுடைய சக்கர வண்டியையும் எனக்கு கொடுக்க போகிறார். மறுநாள் அதிகாலையில் மில்லர் தனது மாவு மூட்டை விற்ற பணத்தை பெற்றுக்கொள்ள மலையிலிருந்து இறங்கி வந்தார். ஆனால் லிட்டில் ஹான்ஸ் மிகவும் சோர்வாக இருந்ததால் இன்னும் படுக்கையிலேயே இருந்தார். மில்லர் சொன்னார்,
நீங்கள் மிகவும் சோம்பேறி என்று சத்தியம் செய்கிறேன். எனது சக்கரை வண்டியை உங்களுக்கு தரப்போவதால் எனக்காக நீங்கள் இன்னும் கடினமாக உழைக்கக்கூடும் என்று நினைத்தேன். சும்மா இருப்பது பெரிய பாவம். என் நண்பர்கள் யாரும் சும்மாவோ மந்தமாகவோ இருப்பதை நான் நிச்சயம் விரும்பவில்லை. நான் இவ்வாறு உங்களிடம் அப்பட்டமாக பேசுவதை நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது. உங்கள் நண்பராக இல்லாவிட்டால் இவ்வாறு சொல்வதை நான் நிச்சயம் கனவும் காண முடியாது. நட்பினால் என்ன நன்மை? எவரும் அழகான விஷயங்களை சொல்லலாம், புகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தலாம். ஆனால் வலியை ஏற்படுத்தினாலும் சரி என்று உண்மையான நண்பரே எப்பொழுதும் விரும்பத்தகாத விஷயங்களை சொல்வார். அவர் உண்மையான நண்பராக இருந்தால் அதைத்தான் விரும்புவார். ஏனென்றால் தான் நல்லது செய்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். நான் மிகவும் வருந்துகிறேன் என்ற லிட்டில் ஹான்ஸ் இரவு தொப்பியை கழற்றினார். கண்களை தடவிக்கொண்டார். ஆனால் நான் மிகவும் சோர்வாக இருந்தேன். சிறிது நேரம் படுத்தபடியே பறவைகளை பாடுவதை கேட்க நினைத்தேன். பறவைகள் பாடுவதை கேட்ட பின் நான் எப்பொழுதும் சிறப்பாக செயல்படுவேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? அப்படியானால் மகிழ்ச்சி என்றார் மில்லர். லிட்டில் ஹான்ஸை முதுகில் தட்டி கொடுத்து, நீங்கள் உடை மாற்றிக்கொண்டு உடன் எனது ஆலைக்கு வந்து என் களஞ்சிய கூரையை சரி செய்து தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாவம் லிட்டில் ஹான்ஸ் தனது தோட்டத்தில் சென்று வேலை செய்ய மிகவும் ஆர்வமாக இருந்தார். ஏனென்றால் அவரது பூந்தோட்டத்தில் 2 நாட்களாக நீர் பாய்ச்சப்படவில்லை. ஆனால் மில்லரின் வார்த்தையை மறுக்க அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு நல்ல நண்பர். எனவே வேலை மிகுதி என்று சொன்னால் அதை நட்பற்றது என்று நீங்கள் நினைப்பீர்களா? அவர் வெட்கத்தோடும் பயத்தோடும் கேட்டார். சரிதான் என்றார் மில்லர். என் சக்கர வண்டியை உங்களுக்கு கொடுக்க போவதை நினைத்தால் உங்களிடம் நான் கேட்பது அதிகம் என்று நான் கருதவில்லை. ஆனால் நீங்க மறுக்க கூடுமானால் நானே சென்று அதை சரி செய்வேன். இல்லை, அப்படி இல்லை என்று லிட்டில் ஹான்ஸ் கத்திக்கொண்டே படுக்கையிலிருந்து குதித்து உடைமாற்றிக்கொண்டு களஞ்சியத்திற்கு சென்றார். அவர் நாள் முழுவதும் சூரியன் மறையும் வரையில் அங்கு வேலை செய்தார். வேலை எப்படி நடக்கிறது என்று பார்க்க மாலையில் மில்லர் வந்தார். உங்கள் கூரையின் ஓட்டையை சரி செய்து விட்டீர்கள் லிட்டில் ஹான்ஸ் என்று மகிழ்ச்சியான குரலில் கேட்டார் மில்லர். ஆம், முடித்துவிட்டேன் என்று லிட்டில் ஹான்ஸ் பதிலளித்தார். ஏணியில் இறங்கியபடியே, ஆஹா, மற்றவர்களுக்காக செய்யும் வேலையைப் போல மகிழ்ச்சி தருவது வேறு எதுவும் இல்லை என்றார் மில்லர். நீங்கள் இப்படி சொல்ல கேட்பது நிச்சயமாக ஒரு பெரிய பாக்கியமே என்று லிட்டில் ஹான்ஸ் உட்கார்ந்து நெற்றியை துடைத்து கொண்டார். மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் உங்களிடம் இருப்பதை போன்ற அழகான யோசனைகள் என்னிடம் இல்லையே என்று வருந்துகிறேன். உங்களுக்கும் அவை வரும், ஆனால் நீங்கள் அதிகம் சிரமப்பட வேண்டும் என்று மில்லர் கூறினார். தற்போது உங்களுக்கு நட்பின் நடைமுறை மட்டுமே தெரிந்துள்ளது. ஒரு நாள் அதன் கோட்பாடும் தெரிந்துவிடும். என்னால் முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று லிட்டில் ஹான்ஸ் கேட்டார். எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றார் மில்லர். ஆனால் இப்பொழுது நீங்கள் கூரையை சரி செய்து விட்டதால் நீங்கள் வீட்டிற்கு சென்று ஓய்வெடுப்பது நல்லது. ஏனென்றால் நீங்கள் நாளை என் ஆடுகளை மலைக்கு ஓட்டிச் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாவம் லிட்டில் ஹான்ஸ் அச்சத்தினால் எதிர்த்து பேசவில்லை. மறுநாள் காலையில் மில்லர் தனது ஆடுகளை குடிசைக்கு கொண்டு வந்தார். ஹான்ஸ் அவைகளுடன் மலையேறத் தொடங்கினார். போக வர அவருக்கு முழு நாள் பிடித்தது. திரும்பி வந்தபோது அவர் மிகவும் சோர்வாக இருந்தார். அதனால் தனது நாற்காலியை தூங்கிவிட்டார். பகல் வரை அவர் விழிக்கவில்லை. என் தோட்டத்தில் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியான நேரம் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டார். உடனே தோட்ட வேலைக்கு சென்றார். ஆனால் அவரால் தனது பூக்களை பார்த்து கொள்ளவே முடியவில்லை. ஏனென்றால் அவரது நண்பர் மில்லர் சுற்றி சுற்றி வந்து அவரை நீண்ட வேலைகளுக்கு அனுப்பி கொண்டிருந்தார் அல்லது ஆலையில் உதவி செய்யும்படி செய்கிறார். அதனால் லிட்டில் ஹான்ஸ் பல சமயங்களில் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார். தனது பூக்கள் அவற்றை தான் மறந்துவிட்டதாக நினைக்குமே என்று அவர் பயந்தார். ஆனால் மில்லர் தனது சிறந்த நண்பர் என்ற எண்ணத்தால் அவர் தன்னை ஆறுதல் படுத்தி கொண்டார். மேலும் அவர் தனது சக்கர வண்டியை எனக்கு கொடுக்க போகிறார். அது தூய்மையான தாராள மனப்பான்மை அன்றோ? எனவே லிட்டில் ஹான்ஸ் மில்லருக்காக உழைத்தார்.
மில்லர் நட்பை பற்றி பல வகையான அழகழகான விஷயங்களை கூறினார். அதை ஹான்ஸ் ஒரு குறிப்பேட்டில் எழுதி கொண்டு இரவில் வாசிக்கலானார். ஏனென்றால் அவள் ஒரு நல்ல மாணவர். ஒரு நாள் மாலை லிட்டில் ஹான்ஸ் தனது கணப்பின் அருகே உட்கார்ந்திருந்த போது கதவில் யாரோ தட்டும் ஓசை கேட்டது. அது மிகவும் அச்சமூட்டும் இரவாக இருந்தது. காற்று வீட்டை சுற்றி மிகவும் மோசமான கர்ஜனை செய்தது. புயல்தானோ என்று முதலில் நினைத்தார். ஆனால் இரண்டாவது முறையும் கதவு தட்டும் ஓசை வந்தது. பின்னர் மேலும் சத்தமாக மூன்றாவது முறை. பாவம், யாரோ ஏழை பயணியாக இருக்க வேண்டும் என்று லிட்டில் ஹான்ஸ் தனக்குத்தானே சொன்னபடி கதவருகே ஓடினார். ஒரு கையில் விளக்கும் மறு கையில் பெரிய குச்சியுமாக மில்லர் நின்றார். அன்புள்ள லிட்டில் ஹான்ஸ் என்று மில்லர் கதறினார். நான் பெரும் சிக்கலில் இருக்கிறேன். என் சிறு பையன் ஏணியிலிருந்து விழுந்து காயப்படுத்தி கொண்டான். நான் டாக்டரை தேடி போகிறேன். ஆனால் அவர் வெகு தொலைவில் வசிக்கிறார். இது ஒரு மோசமான இரவும் ஆனதால் நீங்கள் எனக்கு பதிலாக சென்றால் மிகவும் நல்லது என்று தோன்றுகிறது. எனது சக்கரவண்டியை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே அதற்கு பதிலாக நீங்கள் எனக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்பது நியாயமானதுதானே? நிச்சயமாக நிச்சயமாக என்றார் லிட்டில் ஹான்ஸ். நீங்கள் என்னை தேடி வந்ததை பாராட்டாக எடுத்துக்கொள்கிறேன். இதோ உடனே கிளம்புகிறேன். ஆனால் உங்கள் லாந்தரை தர வேண்டும். மிகவும் இருட்டாக இருப்பதால் நான் பள்ளத்தில் விழுந்து விடுவோனோ என்று பயப்படுகிறேன். மன்னிக்கவும் என்றார் மில்லர். இது புதிய லாந்தர் என்பதால் அதற்கு ஏதேனும் நேர்ந்தால் அது எனக்கு பெரும் இழப்பாகும். சரி, பரவாயில்லை, அது இல்லாமலே நான் போவேன் என்று லிட்டில் ஹான்ஸ் கூறினார். தனது பெரிய ஃபார்க் கோட் மற்றும் வெதுவெதுப்பான கருஞ்சிவப்பு தொப்பியை கழற்றி வைத்துவிட்டு தொண்டையில் ஒரு மஃப்ளரை கட்டிக்கொண்டு கிளம்பினார். என்ன ஒரு பயங்கரமான புயல்! இரவு மிகவும் கருமையாக இருந்தது. லிட்டில் ஹான்ஸால் பார்க்கவே முடியவில்லை. காற்று மிகவும் வலுவாக வீசியதால் அவரால் நிற்கக்கூட முடியவில்லை. இருப்பினும் அவர் மிகவும் தைரியத்துடன் நடந்தார். சுமார் 3 மணி நேரம் நடந்த பின் டாக்டர் வீட்டை அடைந்து கதவை தட்டினார். யாரங்கே என்று டாக்டர் கத்தினார். படுக்கையறை ஜன்னல் அருகே வெளியே தலையை நீட்டியபடி, லிட்டில் ஹான்ஸ் டாக்டர். என்ன வேண்டும் லிட்டில் ஹான்ஸ்? மில்லரின் மகன் ஒரு ஏணியில் இருந்து விழுந்து காயப்படுத்தி கொண்டான். நீங்கள் உடனே வர வேண்டும் என்று மில்லர் விரும்புகிறார். சரி என்றார் டாக்டர். அவர் தனது குதிரையை அழைத்தார். பெரிய பூட்ஸை அணித்துக்கொண்டு லாந்தருடன் கீழே இறங்கி மில்லரின் வீட்டின் திசையில் சவாரி செய்யலானார். லிட்டில் ஹான்ஸ் அவருக்கு பின்னால் களைத்து போன கால்களுடன் மெதுவாக நடந்தார். ஆனால் புயல் மிக மிக மோசமாக வளர்ந்தது. மழை பெரிய நீரோட்டமாக பெய்தது. லிட்டில் ஹான்ஸிற்கு அவர் எங்கு செல்கிறார் என்று பார்க்கவோ குதிரையுடன் தொடர்ந்து செல்லவோ முடியவில்லை. கடைசியில் அவர் தனது வழியை இழந்து ஆபத்தான ஒரு பொட்டல் காட்டில் அலைய நேரிட்டது. அங்கு ஆழமான துளைகள் பல இருந்தன. அவற்றில் ஒரு பள்ளத்தில் லிட்டில் ஹான்ஸ் பாவம் மூழ்கிவிட்டார். அவரது உடல் அடுத்த நாள் பெரிய வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்ததாக சில ஆடு மேய்ப்பவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு அவரது குடிசைக்கு கொண்டு வரப்பட்டது. எல்லோரும் லிட்டில் ஹான்ஸின் இறுதி சடங்கிற்கு சென்றனர். ஏனெனில் அவர் மிகவும் பிரபலமாக இருந்தார். முக்கியமாக துக்கம் காத்தவர் மில்லர் தான். நான் அவருடைய மிகச்சிறந்த நண்பனாக இருந்ததால் எனக்கு முக்கிய இடம் கிடைப்பதுதான் நியாயம் என்று அவர் ஊர்வலத்தின் தலைமையில் இடம் பிடித்து ஒரு நீண்ட கருப்பு உடையில் நடந்து சென்றார். அடிக்கடி ஒரு பெரிய கைக்குட்டையால் கண்களை துடைத்து கொண்டார். லிட்டில் ஹான்ஸின் மறைவு நிச்சயமாக அனைவருக்கும் ஒரு பேரிழப்பு என்று கொல்லர் சொன்னார். இறுதி சடங்கு முடிந்ததும் அவர்கள் அனைவரும் சத்திரத்தில் வசதியாக அமர்ந்து மசாலா மது அருந்தி இனிப்பு கேக்குகளை சாப்பிட்டார்கள். எப்படி பார்த்தாலும் எனக்கு பெரிய இழப்புதான் என்று மில்லர் கூறினார். எனது சக்கரவண்டியை அவருக்காக எடுத்து வைத்து விட்டேன். இப்பொழுது அதை என்ன செய்வது என்று புரியவில்லை. வீட்டில்தான் இன்னும் கிடக்கிறது. மிகவும் மோசமான நிலை இருப்பதால் அதை விற்றாலும் ஒன்றும் தேராது. இனிமேல் எதையும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். தாராளமாக இருப்பவன்தான் எப்பொழுதும் பாதிக்கப்படுகிறான். அப்புறம் என்றது நீரெலி நீண்ட இடைவெளிக்கு பிறகு. அதுதான் முடிவு என்று பறவை கூறியது. ஆனால் மில்லருக்கு என்னானது? நீரெலி கேட்டது. ஓ, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று பறவை பதிலளித்தது. அதை பற்றி நான் கவலைப்படவும் மாட்டேன். இயற்கையிலேயே உங்களிடம் அனுதாபம் இல்லை என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது என்றது நீரெலி.
கதையில் சொல்லப்படும் நீதியை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன் என்று குறிப்பிட்டது பறவை. என்னது? நீரெலி கத்தியது. நீதி? அப்படியானால் கதையில் ஒரு நீதி இருப்பதாக சொல்கிறீர்களா? நிச்சயமாக என்றது பறவை. சரி, அப்படியிருந்தால் நீரெலி மிகவும் கோபமாக கூறியது. கதையை தொடங்குவதற்கு முன்பே நீங்கள் என்னிடம் சொல்லியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்படி சொல்லியிருந்தால் நிச்சயம் உங்கள் பேச்சை கேட்டிருக்க மாட்டேன். உண்மையில் அந்த விமர்சகரைப் போல் நானும் ஃபு என்று சொல்லியிருக்க வேண்டும். பரவாயில்லை, இப்பொழுது சொல்கிறேன் என்று தன் உச்சபட்சமான குரலில் ஃபு என்று கூச்சலிட்டது. பிறகு தன் வாலை சுழற்றி கொண்டு தனது துளைக்குள் சென்றவிட்டது நீரெலி. அந்த நீரெலியை உங்களுக்கு பிடிக்கிறதா? சில நிமிடங்கள் கழித்து நீந்தி கொண்டு வந்து வாத்து கேட்டது. அவரிடம் பல நல்ல அம்சங்கள் உள்ளன. ஆனால் என் பங்கிற்கு என்னிடம் ஒரு தாயின் உணர்வுகள் உள்ளன. மேலும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பவர்களை என் கண்களில் நீர் வழியாமல் என்னால் ஒருபோதும் பார்க்க முடியாது. நான் அவரை எரிச்சல் ஊட்டிவிட்டேனோ என்று பயப்படுகிறேன் என்றது பறவை. உண்மை என்னவென்றால் நான் அவரிடம் ஒரு நீதி கதையை சொன்னதுதான் காரணம். ஆம், அது எப்பொழுதும் ஆபத்தான விஷயம் என்றது வாத்து. நான் அவள் சொன்னதை முழுவதுமாக ஒப்புக்கொள்கிறேன். முற்றும்.